உலகத்துல இருக்க இச்சிப்பான். அவனுக்கு அது வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், பணத்தை பேங்க்ல பேலன்ஸ் ஃபுல்லா வைக்கணும்னு நினைப்பான், எல்லாம் வைப்பான். ஆனா கிறிஸ்துவை அறிந்த நீ நீ என்ன செய்கிற? வாட் ஆர் யூ டூயிங்? நாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்றோம்னு சொல்லுவோம், கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சொல்லுவோம். ஆனா நம்ம இடத்துல நம்மளுடைய இச்சை எங்கேயா இருக்கு? வேதத்துல நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. அந்த ஐஸ்வர்யவான் வந்து தேவனுடைய சமூகத்துல வரான். வந்துட்டு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள உங்களை பின்பற்றி நான் என்ன செய்யணும்னு சொன்னோன்னு அவர் சொல்றாரு, சகல விதமான கற்பனை கட்டளையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாரு. அப்போ நான் எல்லாத்தையுமே சிறுவயதுல இருந்து கடைபிடிக்கிறேன்றான். அப்ப ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை பார்த்து உடனே சொல்றாரு, உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வா. உடனே அவன் என்ன பண்ணான்னா, அவனுடைய இறுதியம் என்ன பண்ணுச்சான், துக்கப்பட்டு திரும்பி போயிட்டான்னு போட்டிருக்கு. அவன் வந்து அதை நியாயமா தான் சம்பாரிச்சான். அது எல்லாத்தையுமே நான் தேவன் தான் கொடுத்துருக்காரு எல்லாத்தையுமே. ஆனா அது மேல ஒரு இச்சை வந்திருக்கு அவனுக்கு. எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் மீதோ, ஒரு காரியத்தின் மீதோ, ஒரு பதவியின் மீதோ, இல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மீதோ இச்சை வருதோ அதை அவனால விட முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. அநேக ஊழியர்கள் தாங்கள் செய்கிற ஊழியத்து மேல ஒரு இச்சை இருக்கும். இது தேவனுடைய பார்வைக்கு உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும், நான் பண்ற ஊழியம் ரொம்ப ஊழியம் முக்கியம்ட்டு. ஆனா தேவனுடைய பார்வைக்கு உங்களுடைய ஊழியம் முக்கியம் இல்ல, நீங்க தான் முக்கியம்.